வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸ். மெயினா வந்து இந்த டைம்ல வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு துறை இருக்கு. இதில் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எண்ணற்ற மாணவர்களுக்கு தெரியறதில்ல. குறிப்பாக வந்து இந்த துறையில வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்து நீங்க டிஃபென்ஸ் அட்வைசர், டிஃபென்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கோஆர்டினேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இப்போ இந்த ஆண்டுல இருந்து யூஜிசி வந்து இதை வந்து ஒரு முக்கியமா ஒரு ஸ்டெப்பா எடுத்து இப்போ 2020 இப்போ ரீசெண்டாக வந்து பிஏ வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கோர்சஸே வந்து அவங்க கரிக்குலம் வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து மேன் பவர் வந்து இதில் அக்யூட் ஷார்டேஜாக இருக்குது. இந்த பர்டிகுலர் வெர்டிக்கலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் ஏரியாஸில் வந்து நமக்கு வந்து நிறைய பீப்புள் வேணும். அதனால வந்து இந்த லேர்னிங் அவுட்கம் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி வந்து இப்போ 2020 இப்போ தான் வந்து அதனோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 30 ஜூலை இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக 30 ஜூலை 22 பேசிக்கலி 2019 கொடுத்தது. பட் 2020 தான் இந்த டாக்குமெண்டேஷன் வந்து வெளியே. ஸோ இதில் டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கிராஜுவேஷன்லேயே இப்போ வந்து நீங்கள் வந்து பிஏ ஆர் பிஎஸ்சி அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இது டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் ஹானர்ஸ் கோர்ஸ் அண்ட் ரெகுலர் கோர்ஸ் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் வந்து பேசிக்கலி வந்து மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடித்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி வந்து நமக்கு டிஃபென்ஸில் என்னென்ன வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து இந்த ஒரு புது முயற்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸோட மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் கம்பிட்டன்சி அப்படிங்கிறது வந்து அந்த கோர் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 14 பேப்பர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 14 பேப்பருமே வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ். இது வந்து இந்த கம்பல்சரியாக படிக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த 14 பேப்பரில் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் நாலேஜ் அப்ரிஷியேஷன் கொடுத்துட்டு தென் வந்து இந்த பேசிக் கம்பிட்டன்ஸில் டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் எலக்டிவ் வேறு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பேப்பர் நீங்கள் கம்பல்சரியாக வந்து 6 கிரெடிட்ஸ் வந்து எடுக்கணும். எலக்டிவ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 8 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இட்ஸ் எ யூனிக் கரிக்குலம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வார். ஒரு வார் அப்படின்னா அது போர் எப்படி நடக்குது, அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுலாம். அப்புறம் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட மிலிட்ரி ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அதனோட பேசிக்கலி வந்து ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வந்து ஏன்ஷியன்ட் வாரில் இருந்து. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ வியட்நாம்லேருந்து வந்து ஒரு சீஃப் வந்து சொன்னதாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. பட் ஹவு ஃபார் இட்ஸ் ட்ரூங்கிறது தெரியல. அவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சோழர்கள் ஆண்ட இடம் என்ன, சோழர்களோட வரலாறுகளை வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் அதாவது மிலிட்ரி ஹிஸ்ட்ரி சோழர்கள் எப்படிலாம் ஃபைட் பண்ணாங்க அதை தான் நாங்கள் ஹிஸ்ட்ரியாக வந்து நாங்கள் வியட்நாமில் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி ஹிஸ்ட்ரியில் சொல்லித்தரோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி இது மாதிரி வந்து இந்த மிலிட்ரி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. வரலாற்று பூர்வமாக ஒவ்வொரு நாடுகளும் இன்னொரு நாடுகளை வந்து ஒரு போருக்கு செல்லும் பொழுது எப்படிலாம் வந்து அவங்க இது பண்ணாங்க, அந்த போரிடும் பொழுது என்னென்ன அவங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்தது, இதெல்லாம் வந்து பழைய இதை எடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து அந்த வாரோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றுறதுக்கு வந்து மிலிட்ரி ஹிஸ்ட்ரி வந்து தனியாக படிப்பாங்க. தேர்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இது மெயினாக டிஃபென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில். இப்போ ஒரு வெளிநாடுகளை வந்து நம்ம உதாரணமாக நம்ம பார்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பார்டர்ஸில் உள்ள நாடுகளோட ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம், டிஃபென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்டரை வந்து நம்ம செக்யூரிட்டி பண்ணுறது, அவங்களோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப். இப்போ நமக்கு வந்து வாகா பார்டர் இருக்குன்னா நம்ம வந்து அங்கே வந்து பப்ளிக்லாம் நம்ம அலோவ் பண்ணுவோம், அது வெளியே போயிட்டு வரதுக்குலாம் ஸ்மூத் டிரான்சிஷன் கொடுப்போம். எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ட்ரேடில் என்ன பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ணணும், எங்கெங்கே நம்ம கொலாபரேஷன் வந்து பண்ண முடியும், இப்போ கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அந்த ஏரியாவில் வந்து நம்ம நல்ல கார்டியலாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் கூட நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது மாதிரி என்னென்ன தேவைகளை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் என்ன அக்ரிமெண்ட் பேஸில் வந்து நம்ம வந்து இது வந்து பண்ணுவோம். அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி, இதுவும் கான்செப்ஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்மளோட நாட்டில் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து பேசிக்கலி அவங்களோட கண்ட்ரி வந்து அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரி பற்றி படிப்போம். நம்ம இந்தியாவை பற்றி நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா தனியாக வந்து படிப்போம். ஸோ அந்த கண்ட்ரியோட இப்போ செக்யூரிட்டியை படிக்கும் பொழுது நம்ம அந்த நாட்டில் உள்ள மிக முக்கியமான இது வந்து என்ன இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து பண்ணுறாங்க, அவங்களோட செக்யூரிட்டின்னு சொல்லி ஆஸ்பெக்டில் வந்து என்னென்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிப்போம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் தாட், என்ன மாதிரி வந்து ஒரு திட்டமிடலில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 7வது பேப்பர் வந்து மிலிட்ரி சைக்காலஜி பற்றி படிப்பாங்க. இது சைக்காலஜி வந்து மிலிட்ரி சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கமாண்டிங் ஆஃபீஸ் கீழே இருக்கும் பொழுது அவங்க சைக்கலாஜிக்கலாக எப்படி இருப்பாங்க, அவங்க எவ்வளோ -20 போய் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ரிமோட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க, அந்த டீம் பில்டிங் எப்படி பண்ணுறது, அவங்கள எப்படி வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து எப்போவும் வந்து அவங்க எப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எப்படி கொண்டு வரதுக்கான அவங்களோட மனநிலையை வந்து எப்படி வைக்கணும்,
இது ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ யூனிக் சைக்காலஜி. இந்த மிலிட்ரி சைக்காலஜி வந்து அதில் வந்து அவங்க பயங்கரமாக வந்து நிறைய இன்புட் வந்து கொடுத்து அவங்கள வந்து போர் வீரர்களையும் சரி, ஆஃபீஸர்ஸும் சரி, மேலே கமாண்டிங் பீப்புளையும் சரி, இவங்களை சைக்கலாஜிக்கலாக எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணும். அப்போ வந்து அதில் இப்போ காமன் சைக்காலஜி நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நம்ம வெளியே இருக்கிறவங்க சிவில் பீப்புளுக்கு வந்து வேற, பட் மிலிட்ரியில் உள்ளவங்களுக்கு சைக்காலஜி வந்து வேற. அவங்களுக்கு எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி வரும், போருக்கு போகும்போது அவங்க வந்து எப்படி டீம் பில்டிங்காக இருக்கணும், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து நம்மளோட டீமுக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபரன்டேஷன் இல்லாமல் எப்படி போய், ஏன்னா இது ஒரு டீமாக போனால் தான் நம்ம வந்து மிலிட்ரியில் வந்து வின் பண்ண முடியும். அதுக்கு என்ன மாதிரி சைக்காலஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. தென் எட்டாவது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க பார்டரில் போய் இது பண்ணுவாங்க, திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகும், இல்லை திடீர்னு ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ரோடு ஆக்சஸ் வந்து ஃப்ளட்னால வந்து காணாம போயிடும் பார்டரில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து கையாளுறது. இந்த டிசாஸ்டருங்கிறது வந்து நீங்கள் எந்த டிசாஸ்டர் வேணாலும் இருக்கலாம். நம்ம இது ஏற்கனவே நம்ம யூடியூப்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது குறிப்பாக வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய இடத்துல இந்த டிசாஸ்டரை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம். அந்த டிசாஸ்டரை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்மளோட சுச்சுவேஷன்ல வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளானிங் வந்து பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்கள் நம்ம நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆர்மி பீப்புளை விட்டால் அவங்கள வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா அவங்க வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு எமர்ஜென்சி பிரிட்ஜ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு இடத்துல வந்து திடீர்னு இவ்வளோ பேருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ லேண்ட் ஸ்லைட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டெம்பரவரியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டர் வேணும். அந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு டென்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அவங்க எல்லாமே இதில் வந்து அவங்களோட கரிக்குலம்ல இருக்கிறதுனால இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன வந்து பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு திடீர்னு வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுறது, இல்லை திடீர்னு வந்து பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் பீப்புள் எல்லாம், அதாவது நம்ம இவங்களெல்லாம் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, ஆர்மியை மட்டும் எப்படி ஃப்ரண்ட் எண்டில் வச்சுக்கிறது, இல்லை வந்து ஒரு திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சுனாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கணும். அப்புறம் இந்தியாஸ் மெரிடைம் செக்யூரிட்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஓஷன் பார்டர்ஸை வந்து நம்ம அடிக்கடி நம்ம பக்கத்தில் வந்து ஸ்ரீலங்கா மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம மீனவர்கள் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த செக்யூரிட்டி வந்து மெரிடைம் செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போ எங்கெங்க பார்டரில் நம்ம எங்கெங்க இது பண்ணணும். இது கோஸ்ட் கார்டு வந்து பண்ணுவாங்க, இந்தியன் நேவி, நிறைய இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா இந்த மெரிடைம் செக்யூரிட்டி பற்றி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் என்ன லாஸ் இருக்குது, இப்போ நம்மளோட மீனவர் வந்து தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அவரை வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி வந்து பண்ணணும், அவங்கள வந்து அந்த பார்டரில் வந்து எப்படி அந்த மற்ற நாட்டு பீப்புள் வந்து அவங்களோட ஷிப்போ போட்டோ இல்லை அவங்களோட வார் ஷிப்ஸோ உள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து மெரிடைம் செக்யூரிட்டியில் வந்து படிப்போம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு வந்து ஓஷன். இப்போ நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். இந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வெளியேருந்து படிப்போம். படிச்சுட்டு இதனோட அவங்க நாலேஜ் இன்னும் அப்கிரேட் பண்ணி அந்த இதுக்குள்ளே போய் நம்ம வந்து நிறைய வந்து இன்னும் தொடர்ந்து வந்து எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணிட்டு அண்ட் டிஃபென்ஸ் இதுக்கே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ், நிறைய டிஃபென்ஸ்ல ஏகப்பட்ட விங் இருக்கு. அது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஸோ மெரிடைம் செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதில் வந்து குறிப்பாக வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல அந்த நேவல் ஷிப்ஸை பற்றியும் அவங்களோட என்னென்ன நேவல் வார்ஃபேர் என்னென்ன இருக்கு அண்ட் நம்மளோட பார்டர்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. இப்போ நம்ம சுனாமி வரும்போதெல்லாம் பார்த்தோம், அதுக்கு வந்து சுனாமி மானிட்டரிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேஃபாக இருக்குமா, இதை வந்து யாரும் இது பண்ணிடக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட பார்டர் போஸ்ட் எல்லாம் கிளியராக இருக்கா, அதெல்லாம் வந்து ரொம்ப இதில் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அப்புறம் ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள அந்த செக்யூரிட்டி, இப்போ நம்ம வந்து பார்டர்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறது. இப்போ டெரரிஸ்ட் வராங்க அப்படின்னா டெரரிஸ்ட் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து கோஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு என்ன மாதிரி வந்து கோஆப்ரேஷன் வந்து பண்ணணும், அவங்க எப்படி வந்து இதை வந்து அவங்க சைட்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம சைட்லேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத பற்றி படிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ரிலேஷன் டு வார்ஃபேர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்து வார்ஃபேர்ல வந்து டிஃபென்ஸ் இதில் வந்து டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அண்டு இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம், ட்ரோனில் வந்து பார்டர்ஸில் அனுப்பி நம்ம போஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல யார் இருக்காங்க எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணுறோம். நைட் விஷன் கேமரா வச்சு வந்து பண்ணுறோம். அப்புறம் வந்து ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சு நம்ம பயங்கரமாக ட்ராக் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நிறைய டெக்னாலஜி வந்து வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு பேஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து அண்ட் ஆர்ம்ஸ்க்கு வந்து ஆர்மமெண்ட் டெப்போ தனியாக இருக்கும். அண்ட் டிஃபென்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல அந்த செக்யூரிட்டி பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதில் என்ன டெக்னாலஜி, இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி என்ன வருது. இப்போ ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ல எது பெஸ்ட் இதாக இருக்குது, அதனோட டெக்னாலஜியை வந்து இப்போ எல்லா கண்ட்ரிலையும் மேஜர் பீப்புள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா மற்ற இதில் உள்ள மேனுஃபேக்சர் அந்த ஏர்க்ராஃப்டை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எஸ்என்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ரிலேஷன் டு
வாரில். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேங்கர் பண்ணோம் அப்படின்னா அந்த டேங்கர் வந்து நம்ம டேங்கர் எப்படி இருக்கும், அந்த டேங்கர் வந்து மற்ற டேங்கரோட இந்த மாதிரி எந்தெந்த டெரைனில் வந்து போகும். இப்போ நமக்கு வந்து சப்ஜீரோ டெம்பரேச்சரில் வந்து போகுமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் போகுமா, இல்லை டெசர்ட்ஸ்லாம் நல்லா போகுமா, இல்லை அந்த ரோட் கண்டிஷன்ஸ்லாம் பார்டரில் வந்து பேசிக்கலி ஒரு ப்ராப்பர் ரோடே இருக்காது, அந்த இடங்கள்ல இது எப்படி நேவிகேட் பண்ணி போகும், இதெல்லாம் நம்மளோட இதில் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக எப்படி பார்க்குறது. அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இப்போ நீங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இங்கே ஓஎஃப்டி திருச்சி இருக்குது, அங்கே வந்து கன் மியூசியம் வச்சுருக்காங்க. நம்மளாம் இது பார்த்துருக்குமான்னு தெரியாது, திருச்சியிலே வந்து அந்த கன் மியூசியம் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்ன கன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட்ஸ் இந்தியாவில் ஒரு ஏறத்தாழ ஒரு 35+36 இடத்துக்கு மேலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியும் என்னென்ன பண்ணுறாங்க, அதில் என்னென்ன வந்து இது பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜி வந்து என்ன அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக இருக்கும், இல்லை பெஸ்ட் கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டெக்னாலஜிக்கும் நம்ம டெக்னாலஜிக்கும் எங்கே வந்து நமக்கு கேப் இருக்குது. ஏன்னா ஒரு சோல்ஜரோட உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. டெக்னாலஜிக்கலாக வந்து இவருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கெங்கே மற்ற பொசிஷனில் யார் யார் இருக்காங்க, இது நம்ம மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதை வந்து எப்படி ரியல் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் உள்ள நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பீப்புளுக்கு வந்து எப்படி கொடுக்குறதுக்கு அதுக்கு டெக்னாலஜி வந்து அப்கிரேடேஷன் வந்து இவங்க மாடர்ன் டெக்னாலஜி ஒவ்வொரு இதுலேயும் வெர்டிக்கலில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டா ஷிப்பில் என்ன நடக்குது, இல்லை ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எடுத்துட்டா ஃபைட்டர் ஜெட்ஸில் என்ன நடக்குது, இல்லை வந்து ஒரு அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன் எடுத்துட்டா கன்ல என்ன மாதிரி நடக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய சூழலில் வந்து நம்ம வந்து இந்த வார்ஃபேருக்கு ரிலேட்டடாக எஸ்பெஷலி அந்த ஃப்ரண்ட் அண்ட் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மிசைல்ஸ்லேருந்து எல்லா ஆர்ம்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ்லேருந்து எல்லா டெக்னாலஜியும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு கெமிக்கல் வார்ஃபேர் வருது, இப்போ நமக்கு அது பண்ணுவோம். இப்போ பயோ வார்ஃபேர், இப்போ இந்த கோவிட் வந்து கொரோனா வந்து இட்ஸ் லைக் இது வந்து உண்மையிலே பயோ வார்ஃபேரானு தெரியல, பட் இட்ஸ் பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கை கொண்டு வந்து ஒரு கண்ட்ரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேண்டமிக்கை எப்படி வந்து பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கணும், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். இதை பற்றி படிப்போம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எனக்கு வந்து நிறைய ஆர்ம்ஸ் அமினேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து கன்ஸ் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக படித்து அதில் அவங்களோட அந்த நாலேஜை வெர்டிக்கல் நாலேஜை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து பின்னாடி வந்து அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் அவங்க எடுப்பாங்க, இல்லை மற்ற இடத்துக்கும் நம்ம வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ நமக்கு வந்து அண்ட் ஒரு இப்போ இந்த ஒரு பேண்டமிக்கே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த பேண்டமிக் வந்ததுனால அண்டு இதை நம்ம சப்போஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் நம்ம முதலே கண்ட்ரோல் பண்ணி உள்ள கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரியோட எக்கானமிக் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஐடியேட் பண்ணி அந்த ஐடியேஷன் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடியேட் பண்ணுறதுக்கு எக்கானமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியணும். பேசிக்கலி வந்து நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேண்டமிக் வந்தாலோ இல்லை ஒரு வார் வந்தாலோ இந்த வாரில் வந்து எப்படி வந்து நம்மளோடதை வந்து நம்ம நிப்பாட்டலாம், இதை நிப்பாட்டும் பொழுது இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், பார்டரில் என்ன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து இதை பற்றி படிப்போம். இது வந்து ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா அந்த போரில் நமக்கு நம்ம நாடு வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகலாம், இல்லை அந்த நாடுலையும் வந்து என்ன மாதிரி வரலாம், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி பற்றி நம்ம வந்து படிப்போம். அடுத்து வந்து கான்டெம்பரரி ஸ்ட்ராட்டஜிக் என்வாயன்மெண்ட் இன் இந்தியா. இப்போ நம்ம வந்து நம்மளோட பார்டர்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. நமக்கு வந்து 3 சைடு வந்து ஓஷன்ஸ் இருக்குது அண்ட் வந்து பேசிக்கலி வந்து ஒரு சைடில் வந்து நமக்கு வந்து ஹிமாலயஸ் பார்டர்ஸ் இருக்குது அண்ட் லேண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த என்டையர் பார்டரை வந்து எப்படி பிளான் பண்ணணும், இதில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணும்பொழுது கான்டெம்பரரி ஸ்ட்ராட்டஜிக் என்வாயன்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அண்ட் இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து படிப்போம். அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் மிலிட்ரி ஜியோகிராஃபி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த கண்ட்ரியோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன. இப்போ நேபாள் வந்து நம்மளோட இந்த மாதிரி ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு வந்து அவங்க நமக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குது, அவங்களோட மிலிட்ரி இதில் வந்து என்ன நடக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து இட்ஸ் அ வெரி குட் வெரி ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம். இது வந்து இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர். இது இப்போ தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம இந்த கண்ட்ரியில் இதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே இல்லை. இதில் நிறைய மேன் பவர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து கிரியேட் பண்ணால் தான் நமக்கு நாளைக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு நல்ல இதை பற்றின ஒரு டெப்த் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அடுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து எலக்டிவ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. எலக்டிவ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைபர் செக்யூரிட்டி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரியில் வந்து இப்போ வார்லாம் வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பார்டர்ல இருந்து ஒரு பண்ணுறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வழியாக ஒரு கண்ட்ரியோட கம்ப்ளீட் கவர்மெண்ட் சைட்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. அப்போ அது வந்து அட்டாக் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை எங்கெங்கே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அண்டு ஹேக்கிங்கில் வந்து எப்படி எத்திக்கல் ஹேக்கிங் உள்ள பீப்புள், செக்யூரிட்டி ஓரியன்டாக எப்படி நம்மளோட
ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரீசெண்ட் ஏரியா. இதுல வந்து சைபர் செக்யூரிட்டியில நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ல செக்யூரிட்டி ஓரியன்டா படிச்சுட்டு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து இந்தியாவில் வி ஹேவ் வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. அவங்க இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ்லாம் வந்து நம்மளை வர்றதெல்லாம் அவங்க தான் பார்டர்ல இருந்து எப்படி வந்து நம்ம ஆர்மி அண்ட் நேவி ஏர்ஃபோர்ஸ் நம்மளை பாதுகாக்கிறாங்களோ அது மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கு தனி ஆர்மி விங் இருக்கு. அவங்க தான் வந்து உள்ள நமக்கு வந்து வரக்கூடிய இன்டர்நெட்ல எதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வருது, எப்போ நம்ம அந்த ஆஸ்பெக்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் எலக்டிவா வருது. ரிமோட் சென்சிங் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிமோட் சென்சிங் வந்து நம்ம எத்தனையோ சேட்டலைட்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். சேட்டலைட் இமேஜஸ் வச்சு தான் நம்ம நிறைய ட்ராக் பண்ணுறோம். இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து இன்ட்ரூஷன் வருது, நம்ம சப்மரைன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, இல்லை நம்மளோட அண்ட் ஏர்பேஸ்லேருந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ரிமோட் சென்சிங் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இதுவும் இது ஒரு நல்ல வெரி குட் கரிக்குலம். அதில் வந்து நம்ம பார்டர்ஸை வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இந்த ரிமோட் சென்சிங் வழியாக நம்ம யாராவது ஊடுருவாங்க அப்படின்னா நம்ம அங்கே போகாமலே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமோட்டாகவே எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு எந்த இடத்துலேருந்து எங்கே மூவ் பண்ணியிருக்காங்க, நம்ம பேஸ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு, நம்ம லைன் ஆஃப் அந்த கண்ட்ரோலில் எல்ஓசியில் யாராவது வந்து கிராஸ் பண்ணுறாங்களா, இல்லை யாராவது ஊடுருவாங்களா, இல்லை அவங்க ஏதாவது ட்ரோன் அனுப்புகிறாங்களா. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட கரண்ட் நியூஸ் பார்த்தோம். அண்ட் காஷ்மீரில் வந்து நிறைய வந்து ஆர்ம்ஸை வந்து கொடுத்தாங்க, எல்லாம் ட்ரோன் வழியாக அனுப்புனாங்க. ஆனால் அந்த இதை எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறது, எப்படி ஒரு புதுசாக ஒரு ஃபாரின் எலிமெண்ட் வருதுன்னா எப்படி இந்த பார்டரில் வந்து நம்ம ரிமோட் சென்சிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ரிமோட் சென்சிங் நேஷனல் செக்யூரிட்டி வீக் வந்து கான்ஸ்டன்ட்டாக 24/7 பார்டரை வந்து மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க பார்டரில் இருக்க மாட்டாங்க. ஒரு லொக்கேஷன்ல இருந்து டெல்லியில் கூட இருக்கலாம், வேற லொக்கேஷனில் கூட இருக்கலாம், இருந்து எங்கேருந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த பார்டரில் மூவ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் அதனோட பார்டரில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி லீகலாக வந்து இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி இதை எப்படி வந்து இந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் செக்யூரிட்டி வந்து நம்ம ரெண்டு நாடுகளுக்குள்ள வேறுபாடுகளை இல்லை வந்து என்ன பிரச்சனைகளை, இப்போ நீங்கள் திடீர்னு வந்து சைனா வந்து நமக்குள்ளே வந்துட்டாங்களா, இல்லை நம்ம சைனீஸ் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டோமா, இந்த சைனீஸ் வந்து நமக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து இதுவும் வந்து பார்க்கறது கரிக்குலம். அப்புறம் இன்டர்நேஷனல் டெரரிசம் இது வந்து ஒரு கண்ட்ரியால் பண்ண முடியாது, நிறைய கண்ட்ரிகள் வந்து சேர்ந்து அவங்க வந்து கூட்டு முயற்சிகள்ல இப்போ ஒரு டெரரிசம் அப்படின்னா அந்த செட்டப் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெரரிசம் நெட்வொர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, அவங்க எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, அவங்களோட மெயினாக வந்து அவங்களோட கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து எங்க இருந்து ஃபினான்ஸ் வருது, அவங்களோட எக்கானாமிக் கண்டிஷன்ஸ் வந்து எங்க நம்ம வந்து பிளாக் பண்ணலாம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டெரரிசம்ல வந்து படிப்போம். இது நிறைய ஆர்கனைஸ்டு குரூப் இது வந்து உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆர்ம் இண்டஸ்ட்ரி வந்து ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆர்ம்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இது கண்ட்ரிஸும் வந்து இன்டர்நேஷனல் டெரரிசம்க்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒவ்வொரு நாடுகள்ல என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்க இன்டர்நேஷனல் டெரரிசம் வந்து படிப்பீங்க. இது வந்து இன்னைக்கு நிறைய ட்ரக் டீலர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க, அவங்க எப்படி வந்து டெரரிசம் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இல்லை வந்து நிறைய கண்ட்ரில வந்து வேற சில இதுக்கு இப்போ கோல்டு எல்லாம் அந்த கண்ட்ரில கிடைக்குது, நிறைய மினரல்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு அந்த டெரரிஸ்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ட்ரேடை ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி வந்து அந்த டெரரிசம் நெட்வொர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது மாதிரி ட்ரக் மாஃபியா இருக்குன்னா அவங்க எப்படி பண்றாங்க, இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கும். இதை பத்தி ஒவ்வொரு குரூப்பை பத்தியும் டீட்டெயிலாக நம்ம வந்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் குரூப் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ல நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நான் ட்ரெடிஷனல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இதுவும் வந்து பேசிக்கலி வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி திடீர்னு வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி பண்றது. அப்புறம் வந்து நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் நேஷனல் செக்யூரிட்டி. இப்போ திடீர்னு வந்து ஒரு நியூக்ளியர் இதை வந்து திடீர்னு ஒரு கண்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து செக்யூரிட்டி என்ன, அந்த செக்யூரிட்டி பற்றி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, வார்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நியூக்ளியர் இதை வந்து பற்றி டீட்டெயிலாக பார்த்துப்போம். அப்புறம் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் மாடர்ன் ஸ்டேட்ஸ். அண்ட் இப்போ ஒரு பேசிக்கலி வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு புது லொக்கேஷன்ஸில் எப்படி டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அதை பற்றி படிப்போம். அப்புறம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் பீஸ் பில்டிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அவங்களோட எப்படியும் வந்து நம்ம அந்த வாரை அவாய்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு பீஸை வந்து நம்ம வந்து பண்ணோம், இந்த கான்ஃப்ளிக்ட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி பண்ணலாங்கிறது இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனல் ரிசர்ச் மெத்தடாலஜி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், மிலிட்ரி சோஷியாலஜி அண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டேரியன் லா, கான்ஃப்ளிக்ட் அண்ட் மீடியா இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கரிக்குலமாக இருக்கும். ஸோ இது மாதிரி தவிர வந்து இவங்க என்வரான்மெண்டல் சயின்ஸும் படிக்கிறாங்க, லாங்குவேஜும் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, கம்யூனிகேஷன் பற்றி இருக்கும். அப்புறம் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஜேர்னலிசம், ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லாம் தராங்க. ப்ராக்டிக்கல் நிறைய வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க.
இது ஒரு ஃபென்டாஸ்டிக் கரிக்குலம். இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது 2020 இப்போ தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது 1 இயராக பெண்டிங்கில் இருந்தது. இப்போ இந்த வருஷத்துலேருந்து பிஏ ஹானர்ஸ் அண்ட் இது வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸுங்கிறது நமக்கு ரொம்ப புதுசாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து அவங்க அந்த டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ட் இது 1947 பேசிக்கலி வந்து ஏர் வைஸ் மார்ஷல் வந்து ஸ்கடர் அப்படிங்கிறவர் வந்து 1947 வந்து முதல்ல இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வந்து பண்ணாங்க. இதுல வந்து நிறைய வந்து இதுலயும் வந்து மாஸ்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து படிக்கலாம். இது வந்து யூஜில கிடையாது. இங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறது போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ். எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் தராங்க, எம்ஃபில்ல டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தராங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் படிக்கலாம், பிஹெச்டி வந்து நீங்கள் ஃபுல் டைம் வந்து படிக்கலாம். ஸோ இதில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதுவும் வந்து பர்பஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து அகடமிக் கெரியர். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மல்டிபிள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நிறைய வந்து நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி கிரிட்டிக்கல் அனாலிசிஸாக எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணோம். இதுக்கு நிறைய பூல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ், இவங்கெல்லாம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பட் குளோபல் இன்சைட்டோட உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம நாட்டில் இதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இதை டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இதே தான் உங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டி பற்றி படிப்பீங்க, சவுத் ஏஷியன் செக்யூரிட்டி இஷ்யூஸ், ட்ரெடிஷனல் நான் ட்ரெடிஷனல், ஆர்ம்ஸ் கண்ட்ரோல், என்ன மாதிரி ஆர்ம்ஸ் இது வந்து பண்ணணும், அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணணுங்கிறது வந்து கொடுப்பாங்க. அப்புறம் இஷ்யூஸ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், இன்டர்நேஷனல் டெரரிசம், எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். நான் முதல்ல சொன்னது எல்லாமே வந்து மேரிடைம் செக்யூரிட்டி, என்வரான்மெண்டல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து இது பார்ட் ஆஃப் த கரிக்குலம். இந்த இன்ஸ்டியூஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்குது. இவங்க வந்து ஓடிஏ நமக்கு இங்கே சென்னையில் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். இது வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி வந்து சென்னையில் இருக்குது. இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட வந்து இவங்க நிறைய கொலாபரேட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நிறைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் வந்து அங்கேயே உள்ள கேடட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கரிக்குலம் வந்து அவங்களோட வந்து நிறைய இன்புட் வந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் வி ஹேவ் அனதர் வெரி குட் இன்ஸ்டியூஷன், டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெலிங்டன் ஊட்டியில் இருக்கு. இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து 1947 இருக்கு. இவங்களும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட சேர்ந்து நிறைய வந்து இது பண்றாங்க. அவங்க மெயினாக ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கொடுத்தாலும் அண்ட் எங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட இவங்க கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய அந்த சப்ஜெக்ட் இன்புட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வி ஹேவ் அ நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இங்கே மெயின் கேம்பஸில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இந்த டிபார்ட்மெண்ட் 1947 இருக்கு. நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு. இவங்க எல்லாமே ஆர்மி அண்ட் இதில் வந்து போய் நிறைய பண்ணுறாங்க. இது படிக்கிறதுக்கான உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அண்ட் பிஜி டிகிரி அண்ட் இது ஒன்று தான் கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு இங்கே வந்து படிக்கலாம். ஸோ இந்த துறை வந்து மிகவும் வளரக்கூடிய துறை. இன்னைக்கு வருங்காலங்களில் வந்து நிறைய நாடுகளில் வந்து நமக்கு இந்த மாதிரி மேன் பவர் வந்து தேவைப்படுது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவங்க இந்த துறைகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா, இப்போ நான் எனக்கு வந்து ஆர்ம்ஸ் பற்றி எனக்கு படிக்கணும், ஒவ்வொன்றும் எனக்கு கன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை டேங்கரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து அண்ட் ஏன்னா நம்ம கண்ட்ரியில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து நிறைய மியூசியம்லாம் கிடையாது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அதெல்லாம் போய் பள்ளிகளில் படிக்கும்போது காமிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அங்கே படிக்க அதை பார்க்க ஓகே இதெல்லாம் பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்வத்தை வந்து தூண்டும். இவன் நமக்கு இப்போதான் பிளானட்டோரியம் இருக்குது, இன்னைக்கு ஒரு பேசிக்கலி ஒரு கிரகணம் அப்படின்னா அதை போய் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு முயற்சிகளை இன்னைக்கு கோவிட்னால அவங்க செட்டப் பண்ணல. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து நிறைய இடங்களை தளங்களை வந்து மாணவர்களுக்கு உருவாக்கணும். அப்போதான் அந்த மாணவர்களுக்கு அது அந்த துறை சார்ந்த ஒரு அனுபவம், அது சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை உருவாக்குறதுக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் படிக்கிறாங்க, வைட் ரீடிங் வந்து பண்ணுறாங்க. அந்த ரீடிங் வந்து பண்ணும்பொழுது நிறைய ஏரியாஸில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்ற ஏரியா இந்த கோர்சஸ் அப்படின்னு அதை மேட்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அதில் ஆர்வங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு அடித்தளத்தை வந்து நம்ம கல்வியில வந்து பண்ணி கொடுக்கணும். இதுல நிறைய இன்னைக்கு வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி அவங்களெல்லாம் நிறைய சேர்ந்து டிஃபென்ஸை பத்தி நிறைய வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நாங்க கூட வந்து எங்களோட ஆர்கனைசேஷன் வழியா எங்களோட ஒரு சிங்கப்பூர்ல இருக்க எங்களோட கொலீக் ஒருத்தர் வந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. த ஃபர்கெட்டன் சென்டினல்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து இது வரைக்கும் நம்ம 16th century 17th century சிப்பாய்ஸை வந்து நம்ம கூட்டிட்டு போய் அண்ட் பிரிட்டிஷ் எங்கெல்லாம் விட்டுட்டு போனாங்க, அவங்க விட்டுட்டு போன லெஃப்ட் அவுட் பிளேசஸ்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறது மிஸ்டர் நெடுமாறன் ஒரு ஆத்தர் வந்து அவர் கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டு கசின் தான் அவர் அதை டாக்குமெண்ட் பண்ணி அந்த புக்கை வந்து சிங்கப்பூர் ஹை கமிஷனர் வந்து சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்கு நாங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ மற்ற இதெல்லாம் இருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. பட் இந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு இங்கே இந்தியாவில் இது லான்ச் ஆகாதனால நமக்கு தெரியாது. பட் இதில் வந்து ஒரு அழகாக ஒரு 350 to 400 பேஜஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து அழகாக இதை கவர் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து விரும்புகிறவங்க, ஏன்னா எல்லா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லையும் இது வந்து பார்ப்பாங்க. அது மிலிட்ரி பீப்புளும் வந்து வாங்கி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி அந்த காலத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இதை பற்றிலாம் நிறைய பேர் இன்னும் டாக்குமெண்டேஷனே பண்ணலை. அண்டு நம்ம சிப்பாய்களை பற்றி ஏன்னா இன்னைக்கு நிறையா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்க வந்து நம்ம பேர் மட்டும் தமிழ் பேர் இருக்கும், இல்லை அந்த ஏதாவது ஒரு இந்தியன் நேம்ஸ் இருக்கும், அவங்களோட சர்நேமில் வந்து அது மாதிரி இருக்கும். பட் அவங்களோட ரூட்ஸ் வந்து தெரியாது. ஏன்னா ஒரு 6 ஜென்ரேஷன் 10 ஜென்ரேஷன் வந்து அது மாறி இருக்கும். அதில் வந்து பேரை மட்டும் அவங்க அப்படியே வாங்கி வச்சுட்டு வராங்க, அந்த ஆன்சிஸ்டர்ஸ் சொன்ன பேர் வச்சுட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நம்ம எங்கேருந்து வந்தோம் தெரியாது. இந்த மியூசியம்லாம் இருந்ததுன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இருந்தால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி வாரில் போய் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாக காணாம போனவங்களோட அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வந்து நம்மள்ட்ட கிடைக்காது வந்து ரொம்ப ரொம்ப மிக வருந்தத்தக்க விஷயம். ஸோ அதனால் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் போய் வாரில் போய் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் போய் பண்ணல, பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்மளோட ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இது நிறைய பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட இப்போ கரண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதை பற்றி நிறைய படிப்பதற்கும், இதை அகடமிக்காக வந்து பார்க்கறதுக்கும், பார்த்து இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிறத டிபேட் பண்ணுறதுக்கும் திங்க் டேங்க்குக்கும் ஒரு தனி டீம் வந்து தேவைப்படுது. திங்க் டேங்க் அப்படின்னு நான் சொல்றது வந்து இதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லா வயதினரையும் கூப்பிட்டு இதில் என்னென்ன பண்ணலாம், ஏன்னா நிறைய மூத்த பீப்புள் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட நாலேஜ் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது இடையில ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருந்தாலும் கூட அவங்களோட அனுபவங்கள், அவங்க ஃப்ரண்ட் எண்டில் அவங்க பண்ணது, இப்போ நம்ம இன்னைக்கு 1960 ஃபர்ஸ்ட் வார் பண்ணல, அந்த டைம்ல வந்து சைனாவோட பண்ண அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு தேவைப்படுது. பட் இன்னைக்கு சைனா கம்ப்ளீட்டாக மாறிடலாம். பட் அவங்களோட அனுபவங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட பழைய இன்ஃபர்மேஷனையும் வாங்கி கரண்ட் இன்ஃபர்மேஷனையும் நம்ம அப்சர்வ் பண்ணி இதில் என்ன இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கல்விங்கிறது ஃபவுண்டேஷன் இருந்தால், எதுவும் இது ரிலேட்டட் கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்டட் மைண்ட் சில்ட்ரன் போய் படிச்சாங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டி ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. நம்மளோட பேசிக்கலி வந்து இதனோட டிபேட் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இன்னும் தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து இதில் வந்து அணுகிற முறைகள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால இதோட நான் வந்து இந்த டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இது வந்து நீங்கள் வந்து இப்போ இதான் யூஜிசி கொடுத்துருக்காங்க, இனிமேல் தான் கல்லூரிகள் ஆரம்பிக்கிறது. ஏன்னா நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க, இவங்களோட இன்புட் எல்லாமே வந்து நிறைய வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ தேங்க்ஸ். இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட இணையதளத்தில் வந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு மிக்க நன்றி. எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இணையதளம் வந்து indiacollegefinder.org அண்ட் லேர்னிங்க்கு வந்து tacflearning.comனு 2 சைட் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் இந்தியா காலேஜ் ஃபைண்டரில் இப்போ கரண்ட் +2 2020 படிக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், இப்போ 25 அப்ளிகேஷன்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். 25 கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதில் கிடைச்சா உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் நம்ம நிறைய பேர் செலவழிக்க முடியாது. அதனால உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கு எங்கெல்லாம் போகலாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி 933 யூனிவர்சிட்டி, 40,000 காலேஜஸ் அப்ராக்சிமேட்லி அண்ட் 10,000 ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷனில் எதெல்லாம் பெஸ்ட்டுங்கிறத நாங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷன் போய் நீங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் எங்களோட ஃபவுண்டேஷன். நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சாம் பிரின்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் நான் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் நான் இது பண்ணலான்றேன், நான் தனியார் பற்றி நான் கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸஸ்க்கு தாராளமாக நீங்கள் வந்து போய் படிக்கலாம். AIST இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் படிக்கலாம். அண்ட் இது தவிர மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்குது, அது பண்ணலாம். JEE மெயின் வச்சு நீங்கள் 20 இன்ஸ்டியூஷன் தனியாக அப்ளை பண்ணணும். இதில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் JEE மெயினை வச்சு நீங்கள் போகிறதுக்கு டெஃபினட்டாக வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம் தான், பட் அதை வச்சு அப்ளை பண்ணுறது நிறையா இருக்கும். அதை நான் பின்னாடி தனியாக ஒரு இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் 11th வந்து போகிறேன் அண்ட் ஐ ஹேவ் அ டவுட் இன் சிலபஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அண்ட் நான் 11th ஆல்ரெடி நான் 10th to 11th ஸ்டேட் போர்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் குரூப் எடுக்கிறதுல உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் பேசிக்கலி எங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். அண்ட் ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 11th இருக்கிறதுக்கு என்னென்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் குரூப் வித் பயாலஜி போகிறது பெட்டர் கம்பேர்ட் டு அது மற்ற கோர்சஸ் நீங்கள் போகிறத விட. அடுத்து வந்து மிஸ்டர் லூயிஸ் ராஜன் கேட்டிருக்காங்க, அனில் அம்பானி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் பேசிக்கலி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. நான் அதனால் வந்து ரிசர்வேஷன் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து நான் இது பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்டேட் போர்டு ஐம் ஸ்டடிங் இன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படிங்கிறாங்க மிஸ் வித்யா முரளிதரன். நான் தயவுசெய்து ஆல்ரெடி இது போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து நாங்கள் 10th to 11th வந்து நீங்கள் என்ன குரூப் எடுக்கணும் என்னங்கிறது தான் கொடுத்துருக்கோம். அண்ட் மிஸ்டர் கமல் அப்படிங்கிற ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் தாராளமாக படிக்கலாம். இது வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் ஹெல்ப் இல்லாமல் அதை வந்து பண்ணவே முடியாது. அண்ட் IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ ஆமாம், இது வந்து மிஸ்டர் முருகையன் சார் கேட்டிருக்காங்க. அண்ட் 24ஆம் வச்சுருக்காங்களே சார், நான் தயவுசெய்து இந்த இன்ஸ்டியூஷன்லாம் படிக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மாணவர்களுடைய சேஃப்டியும் செக்யூரிட்டியும் புரிஞ்சுக்காம இன்னைக்கு சென்னை லாக்டவுனில் இருக்குது, நீங்கள் வந்து சென்னையில் வந்து டெஸ்ட் எழுதுங்க,
அங்கே எல்லா கவர்மெண்ட்லையும் கிளியரன்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னா அவங்க மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றியும் அவங்க நலனை பற்றியும் இல்லாத இன்ஸ்டியூஷன். இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான், நல்ல இன்ஸ்டியூஷன் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எஜுகேஷன்லாம் இந்த இதை வந்து நீங்கள் ஃபோர்ஸி பண்ணிடலாம். எழுதாமல் நீங்கள் வராமல் இருக்கிறதுனா அது உங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சென்னைக்கு வந்து நீங்கள் எழுதுறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வந்து இன்னைக்கு வைரஸ் வந்து பீக்கில் இருக்குது. இது எப்போ வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் யூஜி ஸ்டடி இன் சிங்கப்பூர் யூஜியில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் சிங்கப்பூரில் பெஸ்ட் ஸ்கூல் ராஃபல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட் டாப்பருக்கே அங்கே மெடிசன் வந்து கிடைக்கல. அதனால் நீங்கள் அந்த சிட்டிசனாக என்னங்கிறது வந்து நீங்கள் பார்க்கணும். பட் என்ன இருந்தாலும் வந்து ரொம்ப இது இருக்கும். அண்ட் ஜோஷுவா பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க மிஸ்டர் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் ஜோஷுவா பிரின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா, எங்கே படிக்கிறீங்கிறத பொறுத்து தான். நான் இன்னொரு நாளைக்கு குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படிங்கிறது போடுறேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி நான் எங்கே படிக்கிறேங்கிறத பொறுத்து அதுக்கு சேலரி இருக்கும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்து நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஏர்னிங் மோர் தென் 1.5 lakhs வாங்குறாங்க. இந்த சுச்சுவேஷன் எஸ் டெஃபினெட்லி சுச்சுவேஷன் வந்து நார்மலாகும். இதுவும் வந்து கடந்து போகும்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். ஆனால் எதை இந்த சுச்சுவேஷனால் நமக்கு மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. அண்ட் பேசிக்கலி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எங்கள் இணையதளம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நாங்கள் பர்சனல் கவுன்சிலிங்கும் வந்து பண்ணுறோம். வெப்எக்ஸ் வழியாக நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து உயர்கல்வியில் போகணும் அப்படிங்கிறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி கிரியேட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் ஆல்ரெடி இங்கே எங்களோட யூடியூப் சேனல்லே வந்து அண்ட் மிஸ்டர் அருண் ராஜ்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்கோம். MIT ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸில் படித்தவர் வந்து NIDங்கிற எக்ஸாமினேஷன் எழுதி அனிமேஷன் ஃபிலிம் டிசைனில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காரு. என்னோட ஃபேக்கல்ட்டி வந்து ஷண்முகானந்த் அவர் ட்ரைன் பண்ணார். ஷண்முகானந்த் வந்து BArch and MArch ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி எராஸ்மஸ் ஸ்காலர். அவர் நாங்கள் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துருந்தோம். அவர் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர் தான் கிரியேட்டிவாக எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைன் ஓரியன்டாகவும் அண்ட் கிரியேட்டிவ் ஓரியன்டாகவும் இது பண்ணுறாரு. நீங்கள் ஷம்முவை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஷம்முவோட நம்பர் வந்து நாங்கள் எங்கள் இதில் வந்து தரோம். அண்ட் எங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து நல்லா படிங்க. இது மாதிரி நாங்கள் அடுத்த வாரம் இன்னொரு புது கோர்ஸில் வந்து உங்களை சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருக்கணும். உங்கள் சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு எஜுகேஷன். அதனால் வந்து திருப்பி நான் சொல்கிறது, உங்கள் சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து நல்லா வந்து சேஃபாக இருந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ திங்க் டைம் எக்ஸீட் ஆகிட்டு இருக்கு. 30 minutes மேலே ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் நன்றாக மென்மேலும் வளர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.